விநாயகப் பெருமானின் பிறப்பு மற்றும் யானை முகம் பெற்ற கதையதை நாம் பார்க்க போகிறோம். ஒருமுறை சிவபெருமான் கைலாயத்தில் இல்லாத நேரத்தில் பார்வதி தேவி குளிப்பதற்காக சென்றார். அப்போது தனக்கு காவலாக யாரும் இல்லாததை கண்ட பார்வதி தேவி தனது உடலில் இருந்த சந்தனத்தையும் அழுக்கையும் எடுத்து ஒரு உருவம் செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அந்த உருவமே விநாயகர். பார்வதி தேவி விநாயகரிடம், நான் குளித்து முடிக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கட்டளையிட்டார். விநாயகரும் தாயின் கட்டளையை ஏற்று வாசலில் காவல் காத்தார். சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் கைலாயத்திற்கு திரும்பி வந்தார். வாசலில் ஒரு சிறுவன் தன்னை கண்டதும் உள்ளே விட மறுப்பதைக் கண்டு கோபமடைந்தார். நான் பார்வதியின் கணவன், எனக்கு உள்ளே செல்ல உரிமை உண்டு என்று சிவபெருமான் கூறினார். ஆனால் விநாயகர், என் தாயின் அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே விட முடியாது என்று உறுதியாக மறுத்துவிட்டார். விநாயகரின் பிடிவாதத்தை கண்ட சிவபெருமான் அவர் தன் மகன் என்று அறியாமல் கடும் கோபமடைந்தார். இருவருக்கும் இடையே போர் மூண்டது. இறுதியில் சிவபெருமான் தனது திரிசூலத்தால் விநாயகரின் தலையை துண்டித்து விட்டார். பார்வதி தேவி குளித்து முடித்து வெளியே வந்தபோது தன் மகன் தலை துண்டிக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தன் கணவன் செய்த செயல் என்று அறிந்து பெரும் துயரமடைந்தார். என் மகனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் கதறினார். சிவபெருமான் தனது தவறை உணர்ந்து மிகவும் வருந்தினார். உடனே தனது பூதகணங்களை அழைத்து வடக்கு திசை நோக்கி சென்று முதலில் எந்த உயிரினத்தின் தலை கிடைக்கிறதோ அதை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பூதகணங்கள் வடக்கு நோக்கி சென்றபோது ஒரு யானையின் தலை முதலில் கிடைத்தது. அதை எடுத்து வந்து சிவபெருமானிடம் கொடுத்தனர். சிவபெருமான் அந்த யானையின் தலையை விநாயகரின் உடலில் பொருத்தி அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அன்று முதல் விநாயகப் பெருமான் யானை முகத்துடன் காட்சியளித்தார். சிவபெருமான் விநாயகருக்கு, நீயே கணங்களுக்கு அதிபதி, எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் உன்னை வணங்கினால் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்று வரமளித்தார். அதனால்தான் நாம் எந்த ஒரு சுபகாரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்குகிறோம்.